அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை குணாதிசயங்கள் மற்றும் அவர்கள் பற்றி யாருக்கும் தெரியாத பல உண்மைகளை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போற இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்க நோட்டிபிகேஷனா வந்து சேரும். 27 நட்சத்திர வரிசையில் 5வது நட்சத்திரமாக வருகின்ற நட்சத்திரம் மிருகசீரிடம். இந்த நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய் பகவான். இந்த நட்சத்திரம் 2 ராசிகளில் இடம்பெறுகின்ற நட்சத்திரமாக இருக்கிறது. அதாவது முதல் 2 பாதங்கள் ரிஷப ராசியிலும் அடுத்த 2 பாதங்கள் மிதுன ராசியிலும் இடம்பெறுகிறது. பொதுவாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் துணிச்சல் மிக்கவர்களாக இருப்பார்கள். தேசப்பற்று உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். எதையும் முழுமையாக நம்புவார்கள். உங்களிடம் மன உறுதி அதிகமாக காணப்படும். இவர்கள் எப்போதுமே சுறுசுறுப்பாக இருப்பார்கள். எப்போதும் ஏதாவது வேலை செய்து கொண்டே இருப்பார்கள். பெரியோரிடம் பாசம் உள்ளவர்களாக இருப்பார்கள். கற்பனை வளம் நிறைந்திருப்பதால் அடிக்கடி கனவு உலகத்தில் மூழ்கி விடுவார்கள். உங்களை ஒரு தலை சிறந்த ஆராய்ச்சியாளர்கள் என்று கூறலாம். எதையும் ஆராயும் நோக்கம் உங்களிடம் அதிகமாக இருக்கும். ஆன்மீகம், உளவியல் மற்றும் உணர்ச்சிகளை குறித்து மேலும் அறியும் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள். அறிவு மற்றும் அனுபவத்தை பெறுவதே உங்களுடைய முக்கிய நோக்கமாக இருக்கும். கூர்மையான புத்தியும் எதையும் எளிதில் புரிந்து கொள்ளும் திறனும் கொண்டிருப்பீர்கள். நீங்கள் எப்போதும் தன்மையான, அடக்கமான, குதூகலமான, நட்பான, கலகலப்பான குணத்தை கொண்டவர்களாக இருப்பீர்கள். உங்களது மூளையும் மனதும் எப்போதும் சுறுசுறுப்பாக இயங்கும். உங்களுக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதை மட்டுமே செய்வீர்கள். சவால்களை துணிச்சலுடன் எதிர்கொள்வீர்கள். பெரியவர்களுக்கு மதிப்பு மரியாதை அளிப்பவர்களாக இருப்பீர்கள். பொது அறிவை வளர்த்துக் கொள்வதில் உங்கள் ஆர்வம் அதிகமாக இருக்கும். யாரு சொல்லுக்கும் கட்டுப்பட மாட்டீர்கள். சுய சிந்தனையோடு தன்னிச்சையாக எடுத்த காரியத்தை முடிக்கும் தைரியம் உங்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் மற்றவர்களுக்கு மதிப்பு மரியாதை அளிப்பதில் உங்களை மிஞ்ச ஆட்களே இல்லை என்று கூறலாம். உங்களுக்கு கல்வியில் அவ்வளவாக ஆர்வம் இருக்காது என்றாலும் பொது அறிவை வளர்த்துக் கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். கல்வியில் தடைகள் ஏற்படக்கூடும். அபார நினைவாற்றல் இருக்கும் உங்களுக்கு. கல்வியை காட்டிலும் மற்றவற்றில் நாட்டம் அதிகமாக இருக்கும். சிறு வயதிலேயே ராகு திசை வருவதால் கல்வி தடைப்பட வாய்ப்புள்ளது. அல்லது இளங்கலை பட்டம் ஒரு பாடப்பிரிவில் பெற்று முதுகலை பட்டம் மற்றொரு பாடப்பிரிவில் பெற நேரிடும். கணக்கு, நிதித்துறை, கம்ப்யூட்டர், தாவரவியல், விலங்கியல், அரசியல், பொது மேன்மை, சட்டம் போன்ற துறைகளில் ஏதோ ஒன்றில் புகழ் பெறுவீர்கள். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா அறிவாற்றலால் அரசாங்கத்திலும் பெரிய நிறுவனங்களிலும் ஆலோசகராக இருப்பீர்கள். ஆன்மீக பணிகளிலும் அறப்பணிகளிலும் ஆர்வம் அதிகமாக இருக்கும். கற்பனை வளன் மிக்கவர்களாகவும் கதை கட்டுரைகள் எழுதும் எழுத்தாளராகவும் இருப்பீர்கள். எந்த உத்தியோகத்தில் இருந்தாலும் நெறிமுறை தவறாமல் இருப்பீர்கள். ஒரு சிறந்த பாடகராக, இசைக்கலைஞராக, கவிஞராக, மொழி விற்பனராக, நாவலாசிரியராக, எழுத்தாளராக அல்லது சிந்தனையாளராக இருக்கக்கூடும். வீடு, ரோடு, மேம்பாலம் கட்டுமானம், கருவிகள் செய்தல், டெக்ஸ்டைல்ஸ் அல்லது ஆடை தொழிற்சாலை, ஆராய்ச்சி தொடர்பான பிரிவுகள், இயற்பியல், வனசாஸ்திரம், சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆகியவை உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். இவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா உயர்ந்த பண்பும் தாய் தந்தையிடம் அதிக பாசம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். குடும்ப எதிர்காலத்திற்காக கடுமையாக உழைப்பவர்களாக இருப்பீர்கள். எந்த விஷயத்தையும் கிரகிப்பதில் கில்லாடியாக இருப்பீர்கள். எங்கிருந்தாலும் தனித்தன்மையோடு முதன்மை ஸ்தானத்தை பெறுவீர்கள். நல்ல வசதியான இடத்தில் வாழ்க்கை துணையும் உங்களுக்கு அமையும். ஆடம்பரமான வாழ்க்கையே பெற்றிருப்பீர்கள். தற்போது சில சிரமங்களை எதிர்கொண்டு வந்தாலும் பிற்காலங்களில் ஆடம்பரமான வாழ்க்கையை மட்டுமே நீங்கள் மேற்கொள்வீர்கள். சோதனைகள் அடுக்கடுக்காக வந்தாலும் கூட அதை நீங்கள் சுலபமாக கடந்து விடுவீர்கள். விட்டு கொடுக்கும் குணத்தால் பெரிய நண்பர்கள் வட்டாரத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். நீங்கள் விரும்பியபடியே திருமணமும் நடைபெறும். பிள்ளைகளிடம் அதிக பாசம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். பிள்ளைகளுடைய வளர்ச்சியில் அதீதமான அக்கறை வைத்திருப்பீர்கள். அவர்களுக்காக சொத்துக்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்பதற்காக கடுமையாக உழைப்பீர்கள். மற்றவர்களை கவரும் வகையில் பேசுவீர்கள். வெளிநபர்களிடம் விட்டு கொடுக்கும் அளவிற்கு வீட்டில் இருக்கும் மனைவியிடம் விட்டு கொடுக்க மாட்டீர்கள். வீட்டில் கராராக நடந்து கொள்வீர்கள். இதனால் கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் குடும்ப ஒற்றுமை குறைவாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக மனைவி வசதி படைத்த குடும்பத்தை சேர்ந்தவராக தான் இருப்பார்கள். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா உங்கள் நட்சத்திரம் செவ்வாயின் நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இந்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இரத்த குறைவு, கை கால் சோர்வு, நெஞ்சு வலி, கண் சம்பந்தப்பட்ட நோய்கள், தூக்க இன்மை, வயிற்று வலி, பல்வினை நோய்கள் போன்றவை வரக்கூடும். வயிற்று வலி, குடல் ஏற்ற இறக்கம், நீரழிவு, வாதம் போன்றவை வந்து நீங்கிவிடும். நீங்கள் இயல்பாகவே நீண்ட ஆயுளை பெற்றிருப்பீர்கள். மிருகசீரிடத்தின் முதல் பாதத்தின் அதிபதி சூரிய பகவான் ஆவார். இதனால் இவர்கள் துணிச்சல் மிக்கவர்கள் என்பதால் எந்த சவால்களையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பார்கள். நினைத்த காரியத்தை முடிக்கும் ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பார்கள். போராட்ட குணம் மிக்கவர்கள் இவர்கள். தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்டவர்களாக இருப்பார்கள். சொந்த தொழில் செய்வதையே விரும்புபவர்களாக இருப்பார்கள். பழமையை நேசிப்பதுடன் புதுமையையும் வரவேற்பார்கள். தங்களது வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பதை அவர்களே தீர்மானித்து கட்டமைத்துக் கொள்வார்கள். மிருகசீரிடத்தின் 2ஆம் பாதத்தின் அதிபதி புதன் பகவான் ஆவார். இதனால் இவர்கள் பொதுவாக இரக்க சுபாவம் உள்ளவர்களாக இருப்பார்கள். சொந்த முயற்சியால் முன்னேற்றத்தையும் அடைவார்கள்.
எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் உண்மைக்கு புறம்பாக பேச மாட்டார்கள். இவர்கள் எப்பொழுதும் தன்மான சிங்கங்களாக வாழ்வார்கள். அறிவாற்றலால் அரசாங்கத்திலும் பெரிய நிறுவனங்களிலும் ஆலோசகராக பணிபுரிவார்கள். ஆன்மீக பணிகளிலும் அறப்பணிகளிலும் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள். மிருகசீரிடத்தின் 3ஆம் பாதத்தின் அதிபதி சுக்கிர பகவான் ஆவார். இதனால் இவர்கள் அழகான தோற்றத்துடன் காணப்படுவார்கள். வாழ்க்கையை இயல்பாக எடுத்துக்கொள்பவர்களாக இருப்பார்கள். கிடைத்ததை வைத்து நிறைவான வாழ்க்கையை வாழ்வார்கள். இவர்கள் பொதுவாக தீவிர ஆன்மீகவாதிகளாக இருப்பார்கள். எந்த சூழலிலும் கலங்காத தைரியத்தை பெற்றிருப்பார்கள். மனைவி குழந்தைகளை மிகவும் நேசிப்பவர்களாக இருப்பார்கள். பொது நலனில் ஈடுபாடு கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். மிருகசீரிடத்தின் 4ஆம் பாதத்தின் அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார். இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் உண்மையை மட்டுமே பேசுவார்கள். தவறுகளை சுட்டிக்காட்ட கொஞ்சம் கூட தயங்க மாட்டார்கள். சிறிய வயதிலேயே பல ஏமாற்றங்களை கண்டிருப்பார்கள். ஆனால் அதை கண்டு கொஞ்சம் கூட அஞ்ச மாட்டார்கள். நகைச்சுவை உணர்வு மிக்கவர்களாக இருப்பார்கள். வாத திறமை உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். எதையும் சாமர்த்தியமாக எதிர்கொள்வார்கள். பணி செய்யும் இடத்தில் நேர்மையுடன் செயல்படுவார்கள். அதனால் இவர்களை மற்றவர்கள் மதிக்கும் அளவிற்கு ஆளாவார்கள். இது போன்று இந்த நட்சத்திரக்காரர்களை பற்றி கூறிக்கொண்டே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இது போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும்